ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து பரமேஷ் குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் இல்லையா, நான் தான். இப்போ எதுக்காக நான் நேரில் வந்திருக்கேன், என்ன செய்ய போகிறேன்னா, இனிமேல் நீங்கள் என்னை ரெகுலராக பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போது வந்து நிறைய பேருக்கு ஏதாவது வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஏதாவது செய்யணும், பிஸ்னஸ் நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா, சும்மா இருக்கப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ எத்தனையோ வீடியோ பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கல் வேறு. எனக்கு கோழி வளர்க்க ரொம்ப அப்படி ஒவ்வொன்றும் வரலன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் வளர்த்துருக்கேன், பிஸ்னஸாக செய்யாமல் நார்மலாக வீட்டுக்கு தேவையான அளவு நான் வளர்த்துருக்கேன். உங்களுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு கிளிப்பிங் கொடுக்குறேன். அது வந்து எப்படின்னா, நாய் பிடிச்சிது. இந்த பக்கம் இருந்தால் பின்னாடி வயல், பாம்பு, கீரிப்புள்ள, மயில் வரும், காக்கா, பருந்து எல்லாம் வந்து இந்த குஞ்சுங்க வந்து சின்னதாக இருக்கா பிடிச்சிட்டு போயிடும். அப்போ வந்து நான் இதை வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் செய்யாததுனால அது போக எத்தனை இருக்கோ அதை நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போ என்ன தோணுதுன்னா, ஏன் இதை பெருசாக கொண்டு போகக்கூடாது. அதாவது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆனால் பெரிய முதலீடு எதுவும் போட போகிறதில்ல. என்கிட்ட 2 கோழி குஞ்சு இருந்தது. அது கொஞ்சம் வளர்ந்தது. வளர்ந்தோடனே ஒரு குஞ்சு நாய் பிடிச்சிட்டு போச்சு. கொஞ்சம் வளர்ந்தோடனே வெளியில் போகும் இல்லையா, அப்போ நாய் பிடிச்சிட்டு போகுது. இத்தனை தொல்லை மீறி இந்த கோழியை வளர்க்கணும். அப்போனா இந்த இடம் தான். அது கொஞ்சம் மண் தேவை. ஏன்னா தீவனம் போட்டு நம்மளால முடியாது. அதுக்கு கோழி தீவனம் வாங்க நிறைய செலவாகும். அது சீச்சி சாப்பிடணும். அதுதான் இங்கே பாருங்கள், கம்பு. நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நான் எப்படி அடை வச்சேன், பனிக்காலத்தில் எப்படி அடை வைக்கிறது, எப்படி நோய் மேலாண்மை, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறப்போ அதிகமாக நம்ம வந்து இந்த சத்து டானிக்கு அந்த நோய்க்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படாது. பத்தாலும் எப்படி வந்து பச்சளையில் சரி பண்ணலாம், இல்லை நம்ம வந்து மருந்து வாங்கினது டானிக்கு வந்து மெடிக்கல் வாங்கினது தருவோம், அது எப்படி என்ன வாங்கணுன்றது நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கும் டைம் இருக்குன்னா இதை கொஞ்சம் ஒதுக்கி கேளுங்க. என் கூடயே நான் ஃபஸ்ட்டு முட்டை அடை வச்சதுலேருந்து எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன இங்கே பாருங்கள், இது கோழி பாருங்க. நான் இப்போ வந்து இது கம்பு போட்டால் நல்லா சாப்பிடும். அரிசி, கம்பு இதெல்லாம் போட்டால் சாப்பிடும். இது 1 மாதம் கோழி குஞ்சுங்க. ரெக்கை எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெக்கை வளர்ந்துருக்கு. இது நல்லா சாப்பிடும். இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. நம்ம வந்து சோளம் சாப்பிட்டா கொடுக்கலாம். நம்ம ரேஷனில் வாங்குறோம் அரிசி, அது போட்டால் போதும். நான் வந்து புழு எப்படி உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். என் கூடயே வந்து நீங்களும் இது போல் எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என் கூடயே செய்யுங்க. ஒரு முதலீடாகவும் ஆச்சு, நம்மளுக்கும் ஒன்று செஞ்சோன்னு நிம்மதி இருக்கும். நம்ம ஃப்ரீ டைமையும் கொஞ்சம் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாமா ஆயிடுச்சு. வீட்டுக்கு நம்மளால் ஒரு வருமானம் எதாவது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்காக தான் நான் மண்ணாகவே விட்டு வச்சுருக்கேன், தர போடாமல். ஏன்னா அவங்க சீச்சி சாப்பிட்றதுக்கும். ஏன்னா இது வந்து தினைக்கும் நான் சுத்தமும் பண்ண மாட்டேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கினா போதும். நம்ம எப்படி பெருக்கி வச்சாலுமே அது வந்து சீச்சி விடும். சீக்கிறது அதோட பழக்கம். நம்ம வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காமல் பாருங்கள். சரி, எனக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கூண்டு மாதிரியோ ஒரு கூடை மாதிரியோ வாங்கி நம்ம அதை வளர்க்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கூடை வந்து வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 15 நாள் அப்படியே வீட்டில் வந்து கிச்சின்னு கட்டும். அப்போ வந்து அந்த காக்கா குருவிலாம் வந்து சீக்கிரமாக குஞ்சுங்க இருக்குன்னு சொல்லி அது பக்கம் வரும். அப்போ காப்பாற்றணும். அதை நம்ம செஞ்சுக்கலாம். இது போல் வந்து கொஞ்சமாக நம்ம தீவனம் போட்டால் போதும். நிறைய செலவாகாமல் எப்படி வளர்க்குறது. நான் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன். உங்களுக்கு நான் முட்டை அடை வச்சது வந்து எப்படின்னு நான் காட்டுறேன். இவங்க இன்னொன்று கொஞ்சம் இவங்க டெரர். இவங்க பாருங்கள், ஒரு 6 குஞ்சு. இவங்க இங்கேயும் மண்ணாக தான் இருக்கும். இங்கே செடியில் இருக்குது, செடியிலலாம் ஏறிப்பாங்க. இது வளர்க்குறேன். 2 கோழியில் ஒன்று வந்து 1 மாதம் குஞ்சு வரைக்கும் வளர்த்தாச்சு. இப்போ இவங்க பொறிச்சு 7 நாள் தான் ஆகுது. பாருங்கள், 7 முட்டை அடை வச்சேன், 6 பொறிச்சுது. 6த்தையும் வந்து அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள், ரெக்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து 2 கோழி வந்து அடை வச்சு இறக்கிட்டேன். ஒரு பெட்டை கோழி இருக்குது, அதான் சேவல் ஒன்று வந்து நாய் பிடிச்சிச்சுன்னு சொன்னது இல்லையா, அது போக இவ்வளோ தான் நான் வச்சு வளர்க்குறேன். ஏன்னா நான் முதலீடு பெருசாக போடல. இதோட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கோழி குஞ்சுக்கு வந்து எப்பயுமே இது பாருங்கள், இப்படி பறந்து போகுது இல்லையா, இப்படி ஓடுறப்பே பாருங்கள் எப்படி ஓடுது. ரெக்கையை விரிச்சிக்கிட்டு ஓடுதுன்னா அது நார்மலாக இருக்குது, ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நிறைய வந்து நோயெலாம் வரும். அதுலேயும் அதை வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறப்போ ரொம்ப நோய்க்காக நம்ம பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள அதுக்காகலாம் நம்ம ரொம்ப பயந்துக்கணும்னு இல்லை, ரொம்ப ஈஸியாகவே க்யூர் பண்ணலாம். உங்களுக்கு பாருங்கள், நான் 7 முட்டை அடை வச்சேன், 7 குஞ்சு பொரிச்சது. கரெக்டாகவே பொரிச்சிடுச்சு. அந்த 7ஐயும் 1 மாதம் நான் காப்பாற்றிருக்கேன். 1 மாதத்துக்கு இந்த அளவு ரெக்கை. இங்கே பாருங்கள், இது சேவலையும் கண்டுபிடிக்க முடியும், பெட்டைக்கோழியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அங்கே பாருங்கள், சீச்சி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அவங்க சூப்பராக செய்வாங்க. அவங்க கூட நம்ம வந்து என்னென்னா
இது இடம் வந்து இந்த சேஃபாக இல்லாமல் வலையெல்லாம் போடாமல் இப்படி ஃப்ரீயாக விடுறப்போ அவங்க கூட கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து நான் வந்து எப்போ பார்க்க முடியுமோ, வீட்டில் வேலைலாம் முடிச்சுட்டு பார்க்க முடியுமோ அப்போ தான் திறந்து விட்டுட்டு அவங்க பின்னாடியே நான் சுற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அடைச்சிடுவேன். பாருங்கள் ரெக்கையெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு. இது வந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஊசியோ எந்த ஒரு டானிக்கோ எதுவுமே தரலைங்க. ஆனால் இத்தனைக்கும் இது பனிக்காலம். மார்கழியில் அடை வச்சு ஜனவரியிலலாம் வந்து நான் இறக்கி விட்டு இப்போ உங்களுக்கு நான் இன்றைக்கி 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள் நான் அப்படியே பின்னாடி காட்டுறேன். வயல் சொன்னேன் இல்லையா, வயலை பாருங்கள். இதில் எவ்வளோ பாம்புலேருந்து கீரிப்புள்ளிலேருந்து எல்லாமே வரும். இதெல்லாம் மீறி தான் இப்போ நான் இதை வளர்க்க போகிறேன். உங்களுக்கு இதை விட சேஃபான இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கூட ஒரு கூடையோ வலையோ வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இனிஷியேட் தான் இது. ஆரம்பித்து அங்கே வருங்க. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இந்த அளவுக்கு அது ஓடிச்சுன்னா நான் அதுக்காக பாருங்கள் டயரு இது நான் ஒரு கூண்டு ரெடி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஆரம்பத்தில் நானும் இது போல் தான் கூடைக்குள்ளே போட்டு குஞ்சு பொரிச்சோன்னா ஒரு 15 நாளைக்கு இதுக்குள்ளே தாங்க வச்சு இங்கே பாருங்கள் அடியில் திறந்துக்கலாம். மேல் பக்கமாக உங்களுக்கு எல்லாமே டயர் வச்சு தான் ரெடி பண்ணேன். எப்படி ரெடி பண்ணுன்றதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் போகிறேன். நான் சின்ன சின்னதாக கிளிப்பிங்க ஷார்ட்ஸில் போகிறேன். நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட எனக்கு கேளுங்க. நானுமே கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு செய்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா நான் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அதில் என்னென்ன பார்த்துருக்கேன், என்னென்ன அனுபவிச்சிருக்கேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கஷ்டப்பட வேணாம். ஏன்னா நான் அதை செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக்கும் கமெண்ட் மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க போகிற இடம்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டோன்னா அவங்க வந்து தண்ணி குடிக்க வாட்டமாக இருக்கும். போகிற இடம்லாம் கொஞ்சம் இது போல் தீவனத்தையும் போட்டு வச்சிட்டோன்னா அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எல்லா இடமும் பின்னாடி சுற்றணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு வலைலாம் அடிக்க போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். என் கூடயே நீங்கள் வாங்க, நம்ம வந்து சேர்ந்து இது பண்ணலாம். டெய்லி நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம இதை வந்து பிஸ்னஸாக சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நான் டெய்லி ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கமெண்டோ ஒரு லைக் மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.